ஆவியில்லாத சரீரம். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. நாம் எவ்வளவுதான் கிரியை நடப்பித்தாலும் நம்மிடத்தில் விசுவாசம் இல்லை என்றால் நம்முடைய கிரியைகள் எல்லாம் செத்ததாகவே இருக்கிறது. நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கும்போதுதான் நாம் செய்கிற கிரியைகள் நற்கிரியைகளாக இருக்கும். நம்முடைய விசுவாசம் கிரியைகள் இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த விசுவாசமும் செத்ததாகவே இருக்கிறது. மரத்தில் உள்ள வேர் செத்துப்போனால் அது பசுமையாக வளராது. செத்துப்போன வேர் கனி தராது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விசுவாசமே வேறாக இருக்கிறது. நற்கிரியைகள் கனிகளாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய வேர் ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும். நாம் கனி கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் இவ்விரண்டும் காணப்பட வேண்டும். வேர் உயிரோடு இல்லை என்றால் கனி இல்லை. அதே வேளையில் மரத்தில் கனி இல்லை என்றால் வேரில் உயிர் இல்லை. மரத்தில் வேரும் வேண்டும், கனியும் வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசமும் வேண்டும், கிரியையும் வேண்டும். ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது. அதுபோலவே கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. மனுஷருடைய மரணத்தின் போது சரீரம் மட்டுமே மரிக்கிறது. சரீரத்தை விட்டு ஆவியும் ஆத்மாவும் வெளியேறிச் செல்வதனால் சரீரத்திற்கு மரணம் உண்டாகிறது. சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. மரித்த பின்பு நீதிமானுடைய ஆவியும் ஆத்மாவும் பரலோகத்திற்கு சென்று தங்களுடைய உயிர்த்தெழுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கும். மரித்த துன்மார்க்கருடைய ஆவியும் ஆத்மாவும் நரகத்திற்கு சென்று தங்களுடைய உயிர்த்தெழுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கும். ஆவியும் ஆத்மாவும் ஆவிக்குரியவை. அவை ஒருபோதும் மரிப்பதில்லை. அவை மண்ணுக்கு திரும்பாது. உள்ளான மனுஷன் சரீரத்தை விட்டு வெளியேறியவுடன் சரீர மரணம் உண்டாகிறது. அதுபோல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. செத்த விசுவாசத்தினால் பயன் ஒன்றும் இல்லை.